விஜய் பிளாக் கார்த்தி. எஸ், நம்மளோட சூப்பரான ஒரு ஷோ, நம்மளோட ஏற்றுமதி வழிகாட்டிக்காக நம்ம ரமேஷ்குமார் சார் வந்தார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், சூப்பராக இருக்கேன். போன வாரத்தில் கால்ஸ்லாம் வந்துச்சுங்க சார், ஏன் இந்த வாரம் ஷோ பண்ணல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. ஆமாம், அதனால பாருங்க, உங்களுக்குன்னு நிறைய ஃபேன்லாம் உருவாக்கி வச்சிருக்கீங்க. ஒரு வாரம் ஷோக்குள்ளா கூட கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளோட இன்னைக்கு வந்து ஏற்றுமதி விளையாட்டில் நம்ம ரமேஷ்குமார் சார் வந்துட்டாங்க. நீங்கள் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் கற்றுக்க போகிறீங்க. இந்த 1 ஹவரை ஸ்பெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா சார்? எப்படி சார் போயிட்டு இருக்கு லைஃப்ல? நிறைய காலர்ஸ்லாம் வராங்களா? நல்லா இருக்கு, நிறைய காலர்ஸ் வராங்க. சரிங்க சார். எஸ்எஸ்டி இந்த ஏற்றுமதி வழிகாட்டி நிகழ்ச்சி மூலமா நிறைய காலர்ஸ் வந்து இருக்குங்க. ஓகே. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த மாநிலங்கள் இருந்தும், வெளிநாடுகள் இருந்தும், மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா நாடுகள் இருந்தும் வரவேற்பு வந்து கொண்டிருக்கிறது. ஓ, நல்ல விஷயம் சார். பாருங்க, நிறைய பேர் பார்க்குறாங்களாம்மா, கண்டிப்பாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு இல்லைங்களா சார்? நல்ல விஷயம் சார். சார், அப்படியே கேள்விக்குள்ள போகலாங்களா? நம்ம இன்னைக்கு வந்து ஏற்றுமதி சந்தைகள் வந்து நிறைய விஷயங்கள் எடுத்து வச்சிருக்கோம், அதெல்லாம் கேட்க போகிறோம். அதுக்கு ரமேஷ்குமார் சார் பதில் சொல்ல போகிறாங்க. உங்களுக்கும் சில கேள்விகள் இருந்தாலோ இல்லை உங்களோட கருத்துக்கள் இருந்தாலோ எதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ மேலே நம்பர் போயிட்டு இருக்கு, கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் ஒரு தொழிலதிபராளுக்கு எஸ்எஸ்டி நேரல் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நீக்கான கேள்விகளுக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா சார், இப்போ வந்து இந்த தேங்காய் கோல்கனட் இருக்கு இல்லைங்களா, தேங்காய் வந்து ஏற்றுமதி பண்ணுறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு கூட்டப்பட்டு ஏற்றுமதி பண்ணுறது மூலமாக அதிக லாபம் எப்படி சம்பாதிக்கலாம், அதை பற்றின விஷயங்கள் சொல்லுங்க சார். தேங்காய் மூலம் மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்வதன் மூலம் அதிக லாபம் ஈட்டுவதை பற்றி விவரங்களை இப்போது பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய்க்கு வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பும் அதிக தேவையும் உள்ளது. தேங்காய், உலர் தேங்காய். உலர் தேங்காயை பயன்படுத்தி பேக்கரி, இனிப்பு பொருட்கள், உணவுப் பொருட்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. உலர் தேங்காயை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட பேக்கரி பொருட்கள், இனிப்பு பொருட்கள், உணவுப் பொருட்கள் வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பும் அதிக தேவையும் உள்ளது. தேங்காய் பால் மற்றும் தேங்காய் கிரீம் வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பு உள்ளது. இளநீர். இளநீருக்கு வெளிநாடுகளில் அதிக தேவை இருந்து கொண்டே இருக்கிறது. இளநீரை அழகாக பேக்கிங் செய்தும் நல்ல பிராண்ட் பெயர் வைத்துக் கொண்டும் ஏற்றுமதி செய்தால் வெளிநாடுகளில் அதிக விலைக்கு ஏற்றுமதி செய்யலாம். காயர் மற்றும் காயர் சார்ந்த பொருட்கள், காயர் பித் மற்றும் காயர் மேட் வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பு உள்ளது. நல்ல முறையில் ஏற்றுமதி செய்யலாம். தேங்காயை மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்வதன் மூலம் அதிக லாபம் ஈட்டலாம். தேங்காய் இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்ய தரச்சான்றிதழ் வாங்க வேண்டும். அந்த தரச்சான்றிதழ் பற்றிய விவரங்களையும் இப்போது பார்க்கலாம். USDA ஆர்கானிக் தரச்சான்றிதழ், EU ஆர்கானிக் தரச்சான்றிதழ் வாங்க வேண்டும். இந்த தரச்சான்றிதழ் வாங்குவதன் மூலம் வெளிநாடுகளில் அதிக விலைக்கு ஏற்றுமதி செய்யலாம். மற்றும் சர்வதேச தரச்சான்றிதழ்கள் HACCP, ISO 22000, FSSAI, BRCGS ஆகிய தரச்சான்றிதழ்கள் வாங்க வேண்டும். இந்த தரச்சான்றிதழ்கள் வாங்கி ஏற்றுமதி செய்யும் பொழுது அதிக விலைக்கு ஏற்றுமதி செய்யலாம். நல்ல லாபம். தேங்காயை மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்வதன் மூலம் அதிக லாபம் ஈட்டலாம். ஓகேவா? கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நம்புறேன். அடுத்த கொஸ்டின் என்னன்னா சார், ஏற்றுமதி தொழிலை தொடங்க ஒரு முழுமையான வழிகாட்டி அடிப்படை முதல் நிவர்த்தும் வரை விவரங்களை பற்றி சொல்லுங்க சார். ஏன்னா இன்னைக்கு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றப்போ ஏனோ தானே ஸ்டார்ட் பண்ணாம இன்னைக்கு பர்ஃபெக்டா பண்ணணும்னு சொல்லி நம்மளோட ஜென்சி கிட்ஸ் எல்லாம் ஆசைப்படுறாங்க இல்லையா? ஸோ அவங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்னா, நம்ம அந்த இடத்த எடுத்து ஆரம்பிச்சிட்டோம்னா சக்சஸ் ஆயிடும், ஃபெயிலியர் ஆகக்கூடாது, இல்லை எந்த ஒரு கட்டத்துக்கு கீழே போக முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்க வாழ்வாதாரம் அப்படிதான் இருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து இது எப்படி கரெக்டாக கொண்டு போகலாம், அதை பற்றின விவரங்களை சொல்லுங்க சார். வணிக ஏற்றுமதியாளராக ஏற்றுமதி தொழிலை தொடங்குவது சுலபமானது, பாதுகாப்பானது. ஏற்றுமதியாளர் வீட்டிலேயே ஏற்றுமதி தொழிலை தொடங்கலாம். வீட்டின் முகவரிக்கே ரெஜிஸ்டர்ட் ஆபீஸ் என்று ஏற்றுமதி நிறுவனம் தொடங்கலாம். ஏற்றுமதி நிறுவனத்தின் பெயர் உலகம் முழுவதும் உள்ள இறக்குமதியாளர்களை கவரும் வகையில் மாடர்ன் நேம், ஷார்ட் நேம், இங்கிலீஷ் நேமாக இருக்க வேண்டும். உதாரணமாக ட்ரீம் இன்டர்நேஷனல் எக்ஸ்போர்ட்ஸ். இந்த ஏற்றுமதி நிறுவனத்தின் பெயரை இந்திய அரசிடமிருந்து, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஐஇ கோட், இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐஇ கோடு வாங்க வேண்டும். ஒரு ஐஇ கோடு வாங்கி கொண்டு பன்முகத்தன்மை கொண்ட பொருட்களை ஏற்றுமதி செய்யலாம். உதாரணமாக மலேசிய நாட்டில் உள்ள இறக்குமதியாளர் காய்கறிகள் வேண்டும் என்று கேட்டால் விவசாயிகளிடமிருந்து காய்கறிகளை மொத்தமாக வாங்கி ஏற்றுமதி செய்யலாம். சிங்கப்பூர் நாட்டில் உள்ள இறக்குமதியாளர் ஆடைகள் வேண்டும் என்று கேட்டால்
ஆடை தயாரிப்பாளர்களிடம் மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கி ஏற்றுமதி செய்யலாம். பின் அந்த எந்த பொருட்களை ஏற்றுமதி செய்கிறோம் அந்த பொருட்களுக்கான இந்திய அரசின் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராக RCMC வாங்க வேண்டும். சரியான அழகான பேக்கிங் செய்ய வேண்டும். சிறந்த விலைப்பட்டியல் தயார் செய்து இறக்குமதியாளருக்கு கொடுக்க வேண்டும். பொருளை தேர்ந்தெடுக்கும் பொழுது தரமான பொருளாக இருக்க வேண்டும். இறக்குமதியாளர் கேட்கும் ஏற்றுமதி தரமான நம்பர் 1 தரத்தில் பொருளை தேர்ந்தெடுத்து ஏற்றுமதி செய்ய வேண்டும். இறக்குமதியாளர் கூறிய தேதிக்கு முன்பாகவே காலதாமதம் இல்லாமல் இறக்குமதியாளர் கூறிய தேதிக்கு 2-3 நாட்களுக்கு முன்பே ஏற்றுமதி செய்ய வேண்டும். இவ்வாறு ஏற்றுமதி செய்தால் ஏற்றுமதியாளருக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஏற்றுமதி தொழிலில் நல்ல வெற்றி அடையலாம், நல்ல லாபம் கிடைக்கும். சூப்பர் இல்லையா? ஸோ ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன சார்? முருங்கை சார், முருங்கை இருக்கு இல்லைங்களா? ஸோ முருங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை இலை இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முருங்கை பவுடர் இருக்கு, ஸோ முருங்கைக்காய் இருக்கு. இதை வந்து எப்படி சார் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதை பற்றின விவரங்கள் சொல்லுங்க சார். திருப்பூர் மாவட்டம் மூலனூர் என்ற கிராமத்தில் முருங்கை சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த மூலனூர் கிராமத்தில் முருங்கை விவசாயம் சிறந்த முறையில் பிரதான விவசாயமாக சாகுபடி செய்து கொண்டிருக்கப்படுகிறது. இந்த மூலனூர் கிராமத்தில் சாகுபடி செய்யப்படும் முருங்கை மிகவும் நீளமாக இருப்பதால் இதற்கு செடி முருங்கை என்று பெயர். இந்த மூலனூர் கிராமத்தில் சாகுபடி செய்யப்படும் முருங்கை தரமாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. முருங்கை காய் கேட்கும் இறக்குமதியாளருக்கு முருங்கை ஏற்றுமதி செய்யலாம். முருங்கை இலை கேட்கும் இறக்குமதியாளருக்கு முருங்கை இலை ஏற்றுமதி செய்ய வேண்டும். பவுடர் கேட்கும் இறக்குமதியாளருக்கு முருங்கை இலையை மதிப்பு கூட்டி முருங்கை இலை பவுடர் தயாரித்து ஏற்றுமதி செய்ய வேண்டும். முருங்கை இலையை மதிப்பு கூட்டி பவுடர் தயாரிக்கும் பொழுது அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் குறையாமல் அப்படியே இருக்க வேண்டும். முருங்கை இலை பவுடர் தயாரிக்கும் பொழுது பேக்கிங் அழகாக இருக்க வேண்டும். பேக்கிங் அழகாக இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் கவரும். முருங்கை இலை பவுடர் தயாரிக்கும் பொழுது பிராண்ட் பயிர் வைத்துக் கொள்ள வேண்டும். பிராண்ட் பயிர் இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் சென்றடையும். அப்படியே ஏற்றுமதி செய்வதை விட மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்தால் லாபம் 10 மடங்கு அதிகமாக கிடைக்கும். முருங்கை இலை பவுடர் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசிடமிருந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐ கோடு வாங்க வேண்டும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இந்திய அரசின் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்க வேண்டும். பின் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். இந்த முருங்கை இலை பவுடருக்கு நல்ல லாபம் கிடைக்கும். சூப்பர் இல்லையா? ஸோ வந்து தொடர்ந்து நிறைய கேள்விகள் கேட்க போறோம். இப்போ ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, பார்த்து முடிச்சுட்டு வாங்க. நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம்.